எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை. படிக்க வேண்டிய வயசுல இதுங்க பண்ற வேலையப்பா. எங்கனா போய் ஒழிய வேண்டித்தானே, எதுக்கு என் உயிரை எடுக்கிற? உன்னால 4 காசு புரோஜனம் இருக்கா? எந்த வேலைக்கு போனாலும் நிலைக்கிறது இல்ல. உன்னோட வயசு பசங்களை பாரு, எவ்வளவு சம்பாதிச்சு தராங்க. நீயும் இருக்கிய, உன் அப்பன் குடிச்சே ஒழிஞ்சு போனா. அதே போல நீ எங்கேயாவது போய் ஒழிய வேண்டியது தானே. இதுகிட்ட நாளை போல தொந்தரா போச்சு. தினம் தானே இதோட தொல்லை தாங்க முடியல. என்ன நான் வெட்டி விட்டு வெளில போனோம், அவ்வளவுதானே. இங்கன்னா ஒழிஞ்சு போறேன், நீ சந்தோஷமா இரு. எங்கடா மோட்லி ஆகுற? ஆமாண்ணா, வாடா வாடா வாடா. சொன்னால அவனாண்டா இந்த தப்ப பையன் வச்சுக்கியா? பையன் மச்சான் அவன். அதே இங்க 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 சரி பாட்டு பாரு. நீ அவளை கட்டிக்கிட்டு வாடா வாடா வாடா. மிச்சர்ல அவரியா? வாடா வாடா உட்கார. என்ன மச்சான் டல்லாகிற? ஏதாவது பிரச்சனையா? வாழ்க்கையே வாழ பிடிக்கலடா. இப்படி சொல்லி சொல்லியே எங்க அப்பனை ஒழிஞ்சு போக சொல்லிச்சு. என்னையும் எங்கன்னா ஒழிஞ்சு போக சொல்லுதுடா. எங்க அம்மாக்கு எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் பார்த்தலடா. செத்துலாம் போல இருக்குடா. என்னடா எப்படி சொல்ற? காசான பிரச்சனை உனக்கு? ஆமா ஒரு பெரிய அம்பானி. ஒரு கட்டை உடச்சு கூடா. எல்லாம் சரியா நம்ம பையன்டாமா ஏதாவது பார்த்து செய்டா. மச்சா சப்ப பையன் மச்சான் அவன். இத பாரு, ராமன் செட்ல தான் இருக்கா. உனக்கே தெரியும் ராமன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. என்ன கூட ஒரு ஃப்ரெண்டு தான் கொண்டு போய் விட்டாரு அவர் ராமன் கிட்ட. அவர் கூட சேர்ந்து 3 மட்டை பண்ண, நல்லா காசு பார்த்தேன், வட்டி விட்டு சம்பாதிக்கிறேன். அவர் பெரிய லெவல் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சைடு கேங் போட்டு செட்டில் ஆயிடுச்சு. அவர் சொல்ல சொல்ல மட்டை போட்டு 5 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா காசுலாம் ஃபுல்லா நம்ம ஜாலியாக சுற்றி நிற்க வேண்டியதுதான். இது இந்த பேபியை பாரு, இதெல்லாம் பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது. வண்டி வாங்கிக்குதான், கையில் மோதிரம்லாம் போட்டுக்குது, ஜாக்கி ஜெட்டி தான் போடுவானா. இது அதுக்கு தான் ஃபேட் வச்சுக்குது, சரக்கு சாப்பிட்றோம். என்ன சொல்ற? ஆமா மச்சான் வந்துடுறா, உன் லைஃபே செட்டில் ஆகிடும் மச்சான். நான் இருக்கேன்டா உனக்கு. இதெல்லாம் தப்பு இல்லையா மச்சி? 4 பேர் நல்லா இருக்குன்னா எதுவும் தப்பு கிடையாது. வா வா, இன்னொரு தடவை பேசணும் வச்சுக்கான், பாட்டிலத்தை மாறல இருக்கேன் சொல்லிட்டேன். நீ இன்னொருத்தன் பண்ண போறான். வா மச்சான், நான் இருக்கேன் உனக்கு, சரியா? என்ன சொல்ற?
இங்க பாரு நான் பேச சொல்ல தப்ப பயமாச்சவன் டைம் வேஸ்ட் பண்ணுகாரா புதா சும்மா என்ன வெட்டா உனக்கு தெரியல மச்சான் நான் ஒரு பயந்தாங்கொல்லின்னு நீங்களே இப்படி சொன்னா எப்படிரா இது பாரு இதுமாதிரிலாம் பேசினுக்காத அடுத்த தடவை மட்டை பண்ண போறோம் 2 மாசம் உள்ள போயிட்டு இருந்துச்சியா அவங்களே வெளியே விட்டுறாங்க 50,000 உன் வாழ்க்கை உன் கையில டீலா நோ டீலா என்ன சொல்ற நான் மச்சான் மாமா வந்துடுறா நான் இருக்கேன் மாமா நீ ஏன் கவலைப்படுற என்னடா உரசிங் போடுற நீ வர அவ்வளோதான் நீ வர நான் வரேன்டா ஆனா யாரையும் மட்டும் பண்ண மாட்டேன் சரியா இத பாரு நீ வந்தா மட்டும் போதும் எதுவும் பண்ண வேணாம் பையவா தேங்க்ஸ் மச்சான் கலக்காரம் கொண்டாடுற இப்ப மச்சானுக்கு நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா மட்டை பண்ண போறோம் ஸ்கெட்ச் போட்டு வச்சாச்சு நாளைக்கு போய் போட வேண்டியதுதான் அவனை பேபி மேப் எடுத்துருவாயா சரிண்ணா வந்துட்டேன் வேணா ஏதோ கொலன்னு சொன்னீங்க உலகத்தை அழிக்கிற மாதிரி வேர்ல்டு மேப் எடுத்து வச்சுக்கிறீங்க டெரரிஸ்டா மாற போறோமா டேய் எத்தனை பச்சிக்கிற நீனு 3ஆவதுன்னு நினைக்கிறேன் நினைச்சிக்கினே என்னடா இது ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறேன்னு சொன்ன தெரியுமா அது எங்கடா திருப்பா எல்லாம் கேட்டுக்கோங்க நான் சொன்ன ஸ்கெட்ச் அதான் இது இதான் உஸ்டேர் ரோடு இதான் உஸ்டேர் ரோடு இதான் பொறையூர் ஜங்ஷனு இதே கூட்டேரிப்பட்டு சரணா நல்லா கேட்டுக்கோ நீங்க தான் வண்டி வச்சு நிக்கிற டேய் அப்பே சொல்லலாம் அப்படியே போகட்டுன்னுட்டு கேளுடா நல்லா கேட்டுக்கோ சரணா நீங்க தான் வண்டி வச்சு நிக்கிற ஜங்ஷன் கிட்ட ஸ்பீட் பிரேக்கர் வரும் அவன் ஸ்பீட் பிரேக்கர் தாண்டின உடனே ஸ்லோவா அவன் வண்டிய நீ அப்ப என்ன பண்ற வந்து இடிக்கிற அவன் கேள்வி கேட்பான் அந்த டைம் பார்த்து பேபி நீ என் கூட வந்துரு அவி இந்த புதர்ல தான் நீ மஞ்சுனுங்கிற இதா வாலா இந்த காம்பவுண்ட் சைடு நீ மறைஞ்சுனுங்கிற நான் பின்னாடியே ஃபாலோ பண்ண வருவேன் அவி ஃபர்ஸ்ட் விட்டு நீ தான் போடுற அவன் பயந்துனே ஓடுவான் எங்கேயாவது வாலா கம்பெனில இருந்து எகிரி வந்து அவனை எங்கேயா போடுற அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து நான் அவனை முடிக்கிறேன் என்ன பண்றோம் கூட்டம் சேர்ந்துடும் எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருங்க யாருக்கெல்லாம் மாட்டினா பிரச்சனை தான் அப்புறம் என்ன பண்றோம் உடனே கிளம்புறோம் ஸ்பாட் விட்டு காலி பண்ணிடுறோம் நான் அண்ணங்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மிச்சதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு புரியுதா நாளைக்கு நம்ம தான் ஹாட் நியூஸ் சரிடா இவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோமே யாரா அவன் காசு வருதா மட்டும் பாரு யாரெல்லாம் கேட்டுனுக்காத புரியுதா சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் பேப்பர்ல தெரியும் நாளைக்கு நம்ம ஸ்பாட்டு இதுதான்
சரிண்ணா சரிண்ணா. நீ அங்கேருந்து கிளம்பு. சரிண்ணா. தெரியும்ல? அவன் சீக்கிரம் தாண்டி வந்தோடனே அவனை இடிக்கிறேன். ம். சரிண்ணா. ரவி சொல்லுண்ணா. ரெடியா? ரெடியாக இருக்கணும். தெரியும்ல? வச்சோடனே நான் வந்தவொடனே இருக்கேன். சரிண்ணா. சொல்லு மாமா. ரெடியா? நான் ரெடி. நான் காம்பவுண்ட் ரெடியா இருக்கேன். ஆவி போட்டோடனே நான் வெட்டுறேன். கிளம்புறான் பாரு. ரைட் மாமா. ரெடி. அடி. எங்கடா பார்த்துன்னு வரா? வண்டி ஓட்டுறியா இல்லை வேற ஏதாவது ஓட்டுறியா? விட்டனா? இங்க வர்றா. இப்படி வாடா. எந்த ஏரியாடா நீ? இப்படி வா, இப்படி வாங்க. என்னடா என்னடா இங்க கை கேட்டா? யாரா நீங்க? சீக்கிரம் வந்துடா. சீக்கிரம் வந்துடா. டேய் சீக்கிரம்டா. வர மாதிரி சீக்கிரம்டா. டைம் ஆகுது. நிறுத்துறா ஏறா. இந்த பேப்பர்ல பாக்குறவங்களுக்கு இது சாதாரண நியூஸ். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யாரும் கவலைப்படுறதில்ல. இப்ப இவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன பண்ற? அண்ணா கூட்டு போயிட்ட உடம்பு ஒரு மாதிரிக்குது. நான் போன் சொல்லிடுறேன். நீ போய் காசு வாங்கிட்டு வந்துடுறாங்க. போய் எங்க இருப்பாரு? இப்ப ஆகில இருப்பாரு.
காசு வாங்கிட்டு சரக்கு சாப்பிட வேண்டியதுதான், அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஜாலி தான், ஒண்ணுமே இல்லை. புரியுதா? 2 மாசத்துக்கு உள்ள போயிட்டு வந்தோம், அவ்வளவுதான். இப்ப காசு கொடுக்க போறாங்க, புரியுதா? ஒண்ணுமே இல்லை. 4 மாசத்துக்கு அப்புறம் இன்னும் ஒண்ணு பண்ணா இன்னும் கொஞ்சம் காசு வரும். நீ கூட இருந்தா போதும், உன் லைஃப் செட்டில் தான். இன்னும் கொஞ்சம் நாள்ல நாமளும் வேலைன மாதிரி ஒரு பெரிய ஆளா ஆயிட வேண்டியதுதான். ஓகேவா? நீ இப்பதான் பண்ணியா? எதுவும் பண்ணல. நீ எங்கடாக்குறா? அது பாலாவா? அவன் செத்து 10 நிமிஷம் ஆகுது. இந்நேரம் கூட அந்த பசங்க எல்லாரையும் கொண்டுருவாங்க. எங்கடா ஒளிஞ்சுரு? வெளியே வாடா. அவள் தான் நீ கையில சிக்கினா உன்னை நாஸ்தி பண்றோம். ஐயோ ஐயோ எனக்கு அப்பயே தெரியும்டா இந்த மாதிரிலாம் நடக்கும்ட்டு. எங்க அம்மா என்னதான் திட்டினாலும் எனக்கு நல்லா தாண்டா செஞ்சிருக்கு. அடுத்தவனை அடிச்சு புடுங்கிற காசு என்னைக்குமே நிலைக்காதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்குடா. ஆனா நான் அதை கேட்கவே இல்லை. இன்னைக்கு இந்த மாதிரி கிடக்குறவன் 6 வயசாடா நம்மளுக்கு. என்னத்தடா கீச்சோம் இப்ப எப்படி கிடக்குறோமே. ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னா மட்டும் வரலடா, நானே முழு சம்பளத்தோட தான் வந்தேன். என்ன எல்லாரும் மாதிரி நானும் சொந்தம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா குறுக்கோயில சம்பாதிச்சதால என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவையும் நானே தான் எடுத்துக்கிட்டேன்.
வெளில போனாலும் என்ன போட்டுருவானுங்க. அதனால என் முடிவை நானா தேடிக்கிறேன். தடம் மாறிய இவனது கால்கள் இப்போது தரைக்கு மேல். தாய் சொல்லை தட்டினான், நண்பன் சொல்லில் மயங்கினான், இப்போது இறக்கிறான்.